ஒரு சூப்பரான கத்திரிக்காய் காராமணி காரக்குழம்பு பண்ணலாமா? சுட சுட சாதத்தில் போட்டு அப்பளம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வெறும் வாணலில் 2 ஸ்பூன் தனியாக, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே வாணலில் எண்ணெய் விட்டு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, தக்காளி இதை நல்லா வதங்கட்டோன்னு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கை அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதுவும் அந்த பொடியோடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு வாணலியே எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டோன்ட்டு ஒரு தக்காளி, தேவையான அளவு கத்திரிக்காய் இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அந்த அரைச்ச விழுதியும் கொட்டிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டோன்ட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டோன்ட்டு காராமணி வேக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நல்லா கொதி வரட்டோன்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி, அது புளியும் கரைச்சி ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.